விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திக் ராஜாவை ஆதரித்து காரியப்பட்டியில் சீமான் பரப்புரை செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். கைக்குழந்தை வெள்ளச்சியை தூக்கி கொண்டு போனால் 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 ஒரு பாட்டன் கோபாலநாயக்கர் வீட்டிலே அடக்கரம் புரிஞ்சால் அவன் கோட்டையிலே அவன் மகளைப் போல சேர்த்து வைத்து ஆதரவு கொடுத்து அங்கே தங்க வைத்தான். அங்கிருந்து இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று புருஷனின் கணவனின் உடலின் மீது சத்தியம் செய்து சென்ற என் பாட்டி ஐதர் அலி திப்பு சுல்தான் இடத்திலே படை உதவி வாங்கி பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்து அடங்கா வெறியோடு இழந்த தன் அன்னை நிலத்தை போரிட்டு மீட்டான் என்ற வரலாறு இந்த இந்திய துணைக்கண்டத்திலே என் இனத்திற்கும் என் பாட்டிக்கும் தான் உண்டு. அதை படித்த பிள்ளைகள் எல்லாம் முடிந்து விடவில்லை. ஒரு வாக்கியம் எங்கு முடிந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதோ அங்குதான் அடுத்த வாக்கியத்திற்கான எழுத்து தொடங்கப்படுகிறது. எந்த இடத்தில் என் இளநிலத்திலே என் புலிக்கொடி இறங்கியது என்று உலகம் கொக்கரித்ததோ அங்கே இறங்கிய கொடியை பிரபாகரன் மகன் இந்த நிலத்தில் தூக்கி பிடித்தேன். அவ்வளவுதான், முடிந்தார்கள் தமிழர்கள் என்றார்கள். விழுந்த இடத்திலே 2010 மே 18 எவ்விடத்திலே விழுந்தோம் என்று எண்ணினீர்களோ உலகத்தீரே, அவ்விடத்தை எழுந்தோம். நாங்கள் எப்படி எழுந்தோம்? சாதியும் மதமும் அந்த உணர்ச்சி எங்களை பிளந்து பிரிக்கிறது. தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் தேசிய மக்கள் தேவர் என்றும் தேவேந்திரர் என்றும் நாடார் என்றும் கோணார் என்றும் பிள்ளை என்றும் முதலியார் என்றும் முத்தரையர் என்றும் உடையார் என்றும் இப்படி நாங்கள் பிளந்து பிரிந்ததால் எங்களை அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவனிடத்திலே நாடும் அதிகாரமும் போனது. தன் இனப்பகையால் மோதிக்கொண்டோம். தேவரை நிறுத்தினால் தேவேந்திரர் போட மாட்டார், தேவேந்திரர் நிறுத்தினால் தேவர் போட மாட்டார், நாடாரை நிறுத்தினால் கோணார் குட்டு போட மாட்டார், கோணாரை நிறுத்தினால் நாடார் போட மாட்டார், உடையாரை நிறுத்தினால் முத்தரையர் போட மாட்டார், முத்தரையர் நிறுத்தினால் இவர் போட மாட்டார். ஒருத்தன் மாறி மாறி ஓட்டு போடவில்லை என்றால் உன் இனத்திற்கென்ற அரசியல் எப்படி வரும்? அதிகாரம் எப்படி வரும்? நீ அடிமையாக வாழ்வதை தவிர வேற என்ன நிலை வரும்? எப்படி தமிழன் உயர்வான்? தேவர் இருந்தால் தேவேந்திரர் அழுத்துவார், தேவேந்திரர் இருந்தால் தேவர் அழுத்துவார், இந்து எழுந்தால் இஸ்லாமியர் அழுத்துவார், இஸ்லாமியர் எழுந்தால் கிறிஸ்தவர் அழுத்துவார், கிறிஸ்தவர் எழுந்தால் இவர் அழுத்துவார். ஒருவன் அழுத்தி தாழ்த்தி கொண்டிருந்தால் எப்படி தமிழன் தலை நிமிர்வான் உயர்வான் என்பதை சிந்தித்து யோசித்து முடிவெடுத்தோம். என்னது சாதி மதங்கள் எங்கள் அடையாளங்கள் இல்லை. இந்த தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ அல்லது பீகாருக்கோ குஜராத்துக்கோ கர்நாடகாவுக்கோ நான் சென்றால் நீ யார் என்று கேட்பான். நான் தேவர் என்றோ, நான் நாடார் என்றோ, நான் முத்தரையர் என்றோ, நான் கவுண்டர் என்றோ, வான்யர் என்றோ அறிமுகப்படுத்த முடியாது. நான் இந்து என்றோ, ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்த முடியாது. பிறகு யார்? நான் தமிழன். இந்த நாட்டை விட்டு நீ உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போ. அங்க போனால் நீ யார்? அங்க போனால் போய் நீ சாதியை சொல்லுவியா, ஓ மதத்தை சொல்லுவியா? ஹூ ஆர் யூ என்று கேட்பான். ஐ ஆம் மேன் என்று சொல்ல முடியாது. அப்படி குரங்குன்னு தெரிஞ்சா கேள்வி கேட்டான், மனிதன்னு தெரிஞ்சு கொண்ட கேள்வியை கேட்கிறான்னா எந்த மொழியில் நீ பதில் சொல்கிறாய் என்று பார்க்க. உலகெங்கும் போயின் உடன் பிறந்தவனே. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை குலுக்குவான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை குலுக்குவான். அதே தான் நாங்கள் யார்? ஐ ஆம் தமிழன் அப்படிதான் நாங்கள் கை குலுப்போம். நாங்கள் தமிழர்கள். அந்த ஒற்றை உணர்வுக்குள், தேசிய இன உணர்வுக்குள் திரள்கிறோம். பகை மிரள திரள்கிறோம். இந்த பைந்தமிழர் நாட்டில் 36 லட்சம் வாக்குகளை பெற்று மான தமிழ் மக்கள், இன உணர்வு மான உணர்வு கொண்ட மக்கள். சாதி சொன்னான், மதம் சொன்னான், மீள முடியாத போதை, அதிலிருந்து மீண்டு வந்த மறவர்கள். பணம் தந்தான், சாராயம் தந்தான், கடந்து வந்த மக்கள். 36 லட்சம் மக்கள், எளிய பிள்ளைகள். என் அப்பன் அமைச்சரோ பிரதமரோ முதலமைச்சரோ கிடையாது, பாமர பிள்ளைகள். ஒரு பின்புலம் இல்லை, ₹1 காசு இல்லை. பிச்சை எடுத்து திரள்நிதி திரட்டிய மக்கள் காசு. அதையே எங்களை திரள் நிதி திருடர்கள் என்கிறார்கள். திருட்டு நிதிக்கு இந்த திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது.